மாறன் ப்ரோ, அதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. ஓகே ப்ரோ. ஓகே. தேன், இதுல ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஓகே. ஜனகாம்பாள், வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். வாங்க. இவர் இங்க வந்தாரு. உட்காருங்க. தெரியலையே எதுக்கு வந்திருப்பாரு? இவர் இப்படி எங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவும் நம்ம இருக்கும்போது வந்திருக்காரு. கையில வர பேக் எல்லாம் வச்சிருக்காரு. வாங்க ராமச்சந்திரன் ஐயா. நீங்க வரலையேன்னு மனசுல ஒரு சின்ன குறை இருந்துச்சு. நீங்க வந்துட்டீங்க. எப்படி ஜனகாம்பாள் வராம இருப்பேன்? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? நானே நேர்ல வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இப்ப நல்லா இருக்கேன். இந்தாம்மா. என்னது இது? பிரிச்சு பாரு. அதான் அத்தை இங்க இவ்ளோ புடவை எடுத்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க வேற தனியா ஒண்ணு எடுத்துட்டு வரீங்க. இது புது புடவை இல்லம்மா, இது உங்க அத்தையோட கல்யாண பட்டு புடவை. பழசாயிடுச்சுன்னு கொடுத்து புதுசா நெய்ய சொன்னாங்க. அதான் அதே நூல்ல நானே தறியில உட்கார்ந்து பார்த்து பார்த்து நெஞ்சேன். பழசு மாதிரியே தெரியல ஜனாமா, அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. அதான் எங்க மாமாவோட டேலண்ட். மாமா, இப்படி நீங்களே புடவை நெஞ்சு கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சுல்ல, இன்னும் மறக்காம அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. அம்மா, நமக்கு சோறு போடுற தொழில்மா, அதை எப்படி மறக்க முடியும்? அதே ஜரிகை, அதே நூல், எல்லாமே உங்க புடவையிலிருந்து எடுத்ததுதான். பார்த்தாலே தெரியுது ராமச்சந்திரன். இத கட்டிக்க போற உங்க வீட்டு மருமகளுக்கு உங்களோட பூரண ஆசீர்வாதம் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கணும். கண்டிப்பாமா.